Hi friends. லாஸ்ட் வீக்கோட நம்ம ட்ரேடிங் லெவல்லாம் வந்து பார்த்துருப்போங்க. ப்ரீவியஸ் டேஸுடைய ட்ரேடிங் லெவல்லாம் பார்த்துருப்போங்க. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடது இப்போ வர வாரம் மண்டே வந்து எப்படி வந்து நம்முடைய அதாவது கம்மிங் 10th Feb வந்து நம்முடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவலில் பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து கரெக்டாக வந்து டாப்பில் வந்து ரெட் கலர் கேண்டில் கீழே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் நம்ம வீக்லி பேஸ் பண்ணி ட்ரா பண்ணி இந்த லைனும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கீழே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். சேனலையும் கீழே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த வீக்லி பேஸ் பண்ணி வீக்லி சார்ட்டு கேண்டில் பேஸ் பண்ணி வரைஞ்சது இந்த ரெட் கலர் லைனில் இருக்குங்களே அதையும் வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இந்த வாரம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து நம்ம வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா டியூஸ்டே கன்ஃபார்மாக வந்து நமக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் நல்லாவே கீழே கரெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். கம்மிங் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, நல்ல கரெக்ஷன் இருக்கும், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும் கம்மிங் டியூஸ்டே. அதை பார்த்து நீங்கள் அதாவது நீங்கள் மண்டே ஈவினிங் கூட நீங்கள் ஒரு பிடிஎஸ்டி மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு டியூஸ்டே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணலாம். ஒரு டியூஸ்டே ஒரு 3 மணி வரைக்கும் 2-2:30 வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டியூஸ்டே வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். நம்ம அதாவது நீங்கள் வந்து நாளைக்கு மண்டே அதாவது டியூஸ்டே ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையிலே நீங்கள் வாங்கி வச்சு இது பண்ணுறது கிடையாது. நாளைக்கும் ரெட் கலர் கேண்டில் விடலாம், ஆனால் வந்து டியூஸ்டே கன்ஃபார்மாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மண்டே ஈவினிங் வந்து ஒரு பிடிஎஸ்டி ஒரு 3:15 மேலே ஒரு பிடிஎஸ்டி வாங்கி வச்சுட்டு நீங்கள் டியூஸ்டே வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு அதுலேருந்து ஒரு 30-40 உங்கள் கேபிட்டல் 30-40% ப்ராஃபிட் வந்ததுன்னா பார்த்து புக் பண்ணிட்டு நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, நாளைக்கு நம்மளுடைய லெவலை பார்ப்போம். மண்டே மார்க்கெட்டோடைய லெவலை பார்ப்போம் நம்ம. இப்போ மார்க்கெட் பார்த்தோங்கன்னா பியூர் பாயிண்ட்டு 23,556 23,566. ஓகேங்களா, இப்போ ஆனால் வந்து மார்க்கெட் முடிஞ்சுக்கிறது வந்து 23,563 கீழே முடிச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ டவுன் சைடுக்காக கரெக்ஷன்ஸ்க்காக. அது இல்லாமல் மண்டே கண்டிப்பாக கேப் டவுன் இருக்கும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் டவுன் இருக்கும். அதையும் பார்த்து பிடிஎஸ்டி எடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா, பிடிஎஸ்டி வேணும், கால் வேணுன்றவங்க எல்லாம் வந்து ட்ரேடிங் டிப்ஸ் கால் வேணுன்றவங்க எனக்கு பிங் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மண்டே லெவல் பார்த்தோன்னா நிஃப்டியோட லெவல் பார்த்தோன்னா 23,566 கீழே ட்ரேட் ஆகும்போது 23,563 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23,491 ஒன்று கீழே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 23,422 ஃபஸ்ட் டார்கெட்டு, 23,307 செகண்ட் டார்கெட்டு, 23,174 தேர்ட் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே வந்து 23,698 மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 23,629 மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 23,698, அது 23,813, தேர்டு வந்து 23,946. பட் ஆனால் மண்டே வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். டியூஸ்டே கன்ஃபார்மாக டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி லெவலில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பியூர் பாயிண்ட்ஸ் வந்து 50,224. இது கீழே வந்து 49,947 கீழே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது 49,735 ஃபஸ்ட் டார்கெட்டு, 49,384 செகண்ட் டார்கெட்டு, 48,974 தேர்ட் டார்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 50,583க்கு மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 50,934, 51,344 இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சஜஷன் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.